எப்போதுமே ஒரு விஷயத்த பத்தியோ, ஒருத்தர பத்தியோ நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்லேருந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கான ஸ்பேஸோ, பிளாட்ஃபார்மோ ரொம்ப பெருசா இல்லாத டைம்லேருந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுலேருந்து, ஒரு சின்ன விஷயம் அது என்ன ஏதுன்னே தெரியாது. ஒரு சோஷியல் இஷ்யூவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய பத்தியோ, இல்ல ஒரு ஆக்டர பத்தியோ, ஏதாவது சும்மா யாராவது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா, அத ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச மாரியும், இவங்களே பக்கத்துல இருந்து பார்த்த மாரியும் நெறைய அத டெவலப் பண்ணி பேசுறதுங்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நெறைய ஆயிடுச்சு. அத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் உண்மை தன்மை அதிகமா இருக்கும்னு தான் நம்புறேன். சோஷியல் மீடியான்னு இல்ல, நம்ம பர்சனல் லைஃப்லயுமே ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சுக்காம பேசுறதுங்கிறது நெறைய பாதிப்பை ஏற்படுத்திடும். சில வருத்தங்களை ஏற்படுத்திடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேலோட்டமா தெரியிற எந்த விஷயத்தையும் வச்சு, அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ப்ரெடிக்ட் பண்ணி பேசாதீங்க. அது பர்சனல் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். சோஷியல் மீடியால பேசினா ஈஸியா யார் வேணா பேசலாம், எத வேணா பேசலான்ற மாரி இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பட் பர்சனல் லைஃப்லயாவது அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா, சோஷியலா ஒரு ரிலேஷன்ஷிப்போட எல்லாரும் அன்பா, பாசமா பழகுறதுங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இந்த டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும். பிடிச்சிருந்தா கமெண்ட்